இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அமித்ஷாவிற்கு முழுமையாக தெரிந்திருக்கிறது பாஜக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு. ஏன்னா பீகார் தேர்தலையொட்டி நீ விஸ்வகுருன்னு சொல்லி 56 இன்ச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார் இது எதுவும் எடுபட போவதில்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ அமித்ஷா கையில் ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இருக்கிறது. அதை தன்னுடைய கடைசி ஆயுதமாக நேற்றைய தினம் பயன்படுத்தியிருக்கிறார். அது ஒரு 2 இடங்களில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். முதல் இடம், அவருடைய எக்ஸ் வலைத்தள போஸ்ட்டில் ஒரு செய்தியை போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2047 ஆகும்போது இந்தியாவில் இந்துக்களை விட முஸ்லீம் மக்கள் தொகை அதிகரிக்கும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு வடிகட்டிய பொய்யை 100 வருடங்களாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் வலைத்தள போஸ்ட்டில் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, 1951 முதல் 2001 வரை, அதாவது எப்படின்னா 1959 51 84% இந்துக்கள் இருந்தார்களாம், 9.8% இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்களாம். 1961 ஆகும்போது அது இந்துக்களுடைய மக்கள் தொகை 82.2%ஆகவும் முஸ்லீம் மக்கள் தொகை 1% அதிகமாகி 11.2%ஆகவும் அதிகரித்திருக்கிறார். இப்படி 2001 வரும்போது இந்துக்களுடைய மக்கள் தொகை 80% குறைந்திருக்கிறதா. அதே நேரத்தில் 13% முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை என்பது அதிகரித்திருப்பதாக சொல்கிறார்கள். நான் சொல்கிறது எப்படின்னா, கடந்த 50 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2% முஸ்லீம் மக்கள் தொகை அதிகரித்திருப்பதாக சொல்கிறார் அமித்ஷா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அமித்ஷாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மோடிக்கு தெரியாதுன்னா இவங்க 2 பேரும் படிக்கணும் இல்லையா? ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மட்டும் கேட்டு சொல்லிகிட்டு இருந்தால் பிரச்சனை தான். இப்போது நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். பழங்குடி மக்கள் எப்போதோ சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இந்துக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்க்கக்கூடாது, நாங்கள் தனி கேட்டகரின்னு சொல்லிட்டாங்க. இதனால் அந்த மக்கள் தொகையில் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையை ஒழிய, மற்றபடி இவர்கள் சொல்வதை போன்ற இந்த மக்கள் தொகை, இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தொகை அதிகரித்து விட்டது அப்படி சொல்வதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படிங்கிறது முதல் கட்டம். 2வது கட்டமாக என்ன, அமித்ஷா திரும்ப ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, அதிக கருவுறுதல் விகிதங்கள் காரணமாக அல்ல, மாறாக பாகிஸ்தான் மற்றும் வங்காதேசத்திலிருந்து ஊடுருவல் காரணமாக முஸ்லீம் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ நான் உடனடியாக நாமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, ஊடுருவற்காரர்கள் இப்போ பாகிஸ்தானிலிருந்தும் பெங்களாதேஷிலிருந்தும் இந்தியாவுக்குள்ளே அதிகமான ஊடுருவற்காரர்கள் வருகிறார்கள். சரி, வருகிறார்கள். அதை எந்த இந்திய மகனாக ஆதரிப்பானா? ஆதரிக்க மாட்டான். சரி, இப்போ 11 வருடமாக யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்? விஸ்வகுரு மோடியும் இல்லையா, அரசியல் சாணக்கியன் அமித்ஷாவும் தான் இருக்கிறார். உள்துறை அமைச்சகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை, அவர்களின் மீது நேரடி அதிகாரம் செலுத்துவதற்கான அந்த அதிகாரம் யார் கைகளில் இருக்கிறது? அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது. சரி, 11 வருஷமாக பெங்களாதேஷிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் இவ்வளவு பேர் குடியேறி இருக்கிறார்கள் என்றால் முதலில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? அமித்ஷா. ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ முதல் குற்றவாளி யார்? அமித்ஷா. அமித்ஷாவை நோக்கித்தானே இந்திய மக்கள் கை நீட்டுவார்கள். அப்போ அதற்கு பதிலளிக்காமல், அதற்கு பொறுப்பான முறையில் நடந்து கொள்ளாமல் வந்துவிட்டார்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் அப்படின்னு அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்து இந்திய மக்கள் கேட்கிறார்கள். அப்போ ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம்? கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி பாஜகவினுடைய வாக்குகளில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மோடி களத்தில் வராரு. வந்து என்ன சொல்கிறாரு? நான் இந்துக்களுக்காக இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லலை. மோடி சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு இந்து பெண்களுடைய தாலியை முஸ்லீம்கள் திருடிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பேசினாரா இல்லையா? அப்போ இப்போ அமித்ஷா ஏன் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு போஸ்ட் போடுறாரு? டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இப்படி பேசுகிறாரு? ஏன் பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார் அமித்ஷா? காரணம், பீகார் தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்க போகிறது. 20 இடங்கள் கூட பாஜகவுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது, நாம் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? தேஜஸ்வி யாதவ், அதாவது பீகாரினுடைய அடுத்த முதல்வராக இவர்தான் வர வேண்டும் என்று
ஏகோபித்த மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ஒரு அதிரடி தேர்தல் அறிக்கையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன? நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்டிப்பாக அரசு துறைகளில் வேலை கொடுப்போம். அதுவும் நான் எங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 20 நாளுக்குள்ளே இதற்கு கையெழுத்து நாங்கள் போட்டுருவோம், 20 மாதங்களுக்குள்ளே எல்லாத்தையும் நடத்தி செயல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தி காட்டுவோம் என்று சொல்கிறார்கள். 20 மாதத்திற்குள்ளே, ஏறத்தாழ 2 வருடத்திற்குள்ளேயே பீகாரில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு கொடுப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவோம். ஒரு வீட்டில் அரசு வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த வீடு பிரச்சனையே இல்லையே. இப்போ எங்கள் வீட்டில் அரசு துறை சார்ந்து ஒருத்தர் இருந்தால் என்ன கவலை இல்லையா? இப்போ நம்ம ஊர்லெல்லாம் தெரியும், வீடுகளில் பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு தெரியும், அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க பெரும்பாலும் விரும்புவார்கள். ஏன்னா வாழ்க்கை ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பீகாரில் இப்படி ஒரு அதிரடி அறிவிப்பு வந்த பிறகு பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்தவர்களே பாஜகவிற்கு வாக்களிப்பார்களா என்கிற சந்தேகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதனால தான் அமித்ஷாவிற்கு பதட்டம் கூடி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுத்த தன்னுடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி? ஏதோ அன்னையிலிருந்தே இப்படி முஸ்லீம் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க முஸ்லீம்கள் நிறைய பெற்றுக்கிறாங்க, எந்திரம் போல பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ அதுவல்ல காரணம்னு அமித்ஷா கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷில் வந்தது. வெக்கமாக இல்லையா? இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை செய்யும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, ஏன் நீங்கள் இவ்வளவு கேடுகட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 11 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான பொய்களை பேசுவதன் மூலம் மீண்டும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்லை. குறிப்பாக நமக்கு தெரியும், இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வட இந்தியாவில் பல காலங்களில் சிறு சிறு தாக்கங்கள், இப்போ சாஃப்ட் ஹிந்துத்துவ மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இதெல்லாம் சில நேரங்களில் எடுபடுறது உண்டு கடந்த காலங்களில். ஆனால் இனி அது எடுபடாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பசி, பட்டினி, வேலைவாய்ப்பின்மை, கல்வி, இது போன்ற பெண்கள் பாதுகாப்பிலெல்லாம் மிகப்பெரிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கீழ்நிலையை நோக்கி சென்று அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நீ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்கலாம்னு நினச்சிட்டு போனால் அயோத்தியிலே ஒன்று தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாமே தோல்வி, பெரிய தோல்வி. இப்போ இந்த இடத்துல தான் மீண்டும் இப்படிப்பட்ட வடிகட்டிய பொய்யை பேசி கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலாக தெரிந்திருக்கிறது, நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க போகிறதில்லை. ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் தோற்க போகிறார். நீங்கள் கடைசியில் உங்களுக்கு தெரியும், பீகார் தொகுதி உடன்பாடுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தார், ஒரு தொகுதியாவது பாஜகவை விட கூடுதலாக நாங்கள் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி தொகுதி பட்டியல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க 101. ஏற்கனவே தெரியும், கடந்த தேர்தலில் நிதிஷ்குமாரை தோற்கடிக்கிறது சிராக் பாஸ்வானுடைய கட்சியை ஸ்டாட்டிக்ஸாக கொண்டு போய் இறக்கி விட்டது ஆர்எஸ்எஸ். இல்லைன்னு மறக்க முடியுமா அவங்களால? அப்போ நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ சண்டை போட்டலாம் பையனில் எப்படி நம்ம ஊற்றி மூடிட்டு எல்லாம் போக வேண்டியதான், இனி நம்முடைய ஆட்சி அதிகாரம்லாம் அவ்வளோதான், சரி வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இனி வேறு எங்கேயா தாவ முடியுமான்னு பார்க்கலான்னு நிதிஷ்குமார் யோசிச்சுட்டு இருப்பார். இது நிதிஷ்குமாரை விட அமித்ஷாவிற்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பீகார் தேர்தல் முடிவுகள் இந்திய ஒன்றியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பதட்டத்தில் தான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பழைய ஜோக்கு சார், இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.